கல்லுன்னு சொல்றியா? யார் நீ? உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி அற்புதமா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அந்த தின்னா சாதாரண ஆள் இல்ல. கிளைமேக்ஸ்ல ஒரு அரை மணி நேரம் நீங்க எந்த படத்துலயுமே இல்லாத புல்லரிக்கிற காட்சிகள் இருக்கு. எந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலன்னா அப்புறம் வேற எந்த படத்தை. அவ்வளவு அருமையா படம் நல்லா இருக்கு. அது பார்க்கும் போதே கல்ல தண்ணி தான் ஊத்து. அவ்வளவு உணர்வோடு அந்த படத்தை சிவபெருமான நேர்ல வந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. உண்மையிலே இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்கணும். அவ்வளவு அருமையா படம் நல்லா இருக்கு. அது பார்க்கும் போதே கல்ல தண்ணி தான் ஊத்து. அவ்வளவு உணர்வோடு அந்த படத்தை பார்த்தோம். அவ்வளவு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சார் கண்ணப்பர் படம் வந்து சூப்பர் அருமையான படம். அதான் சிவபெருமான நேர்ல வந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. நமக்கு வந்து எல்லாமே சினிமாக்காரங்க தான் வந்து நம்ம சொல்லுவாங்க, அதாவது 7 அறிவுன்ட்டு. அந்த 7 அறிவை சிவபெருமான நேரடியாக வந்து பார்க்குற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. உண்மையிலே இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்கணும். நல்ல படமா இருக்குது, எல்லாரும் வந்து பாருங்க. நன்றி சார். விஎஃப்எக்ஸ் சூப்பரா இருக்கு. நல்ல விஎஃப்எக்ஸ்ன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க. ஒரு 45-50 வருஷத்துக்கு அப்புறம் அதை வந்து இப்போ இருக்க சினிமாட்டிக்கா ஒரு அந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி அற்புதமா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் நல்ல சண்டை காட்சிகள்லாம் வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. நம்ம சரத்குமார் சார் வந்து இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள்ல எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பதிவா இருக்கும் நான் நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு சார். இது வந்து நம்ம வழக்கமா நீங்க பாகுபலி போது பெரிய செட்டு அப்படிலாம் பார்த்துருப்பீங்க. இதுல வந்து அந்த செட்டுக்கு பதிலா இந்த இயற்கையான காட்சிகள் வந்து ஒவ்வொரு ஃப்ரேமையும் நம்ம வந்து பார்க்க வைக்குது. ஒவ்வொரு ஃப்ரேமையும் வந்து இந்த இயற்கையான காட்சிகள் வந்து நம்மள பராசம் மட்டும் தான் சொல்லணும். ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா, அவ்வளோ கியூட்டா, அவ்வளோ அழகா. ரொம்ப நியூசிலாண்டோட லொகேஷன் வந்து ரொம்ப பிளஸ்ஸா இருக்குது இந்த படத்துக்கு. ஸோ ஓவராலா ஒரு அற்புதமான ஒரு பக்தி படம். எல்லாருமே வந்து குடும்பத்தோட, ஏன்னா குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கணும். பெரியவங்களா இதை ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க, மறந்துருப்பாங்க. இதை பார்க்கும்போது மறுபடியும் வந்து ஞாபகம் வரும். குழந்தைங்களுக்கு இப்படிலாம் வந்து பக்தியை வந்து இறைவன் மேல காமிச்சிருக்காங்களே நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிறத ரொம்ப தெரிஞ்சுப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபிலிம். முன்னாடி அப்புறம் ஒரு நல்ல பக்தி படம் பார்த்து ஒரு திருப்தி இருந்தது. இந்த படக்குழுவின் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. கிளைமேக்ஸ்ல ஒரு அரை மணி நேரம் நீங்க எந்த படத்துலயுமே இல்லாத புல்லரிக்கிற காட்சிகள் இருக்கு. ஏன்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிற எல்லாருமே தாராளமா பார்க்கலாம். பின்னணி இசை, பாடல்கள் மற்ற எல்லாமே. ஏன்னா தெலுங்கு படங்கிற ஃபீலை நிறைய நேரம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா சிவன்கிறது தெலுங்குக்கும் கர்நாடகாவுக்கும் அப்படி இது கிடையாது. இல்லை, நம்ம உலகத்துக்கே பொதுவான ஒரு சிவர். அதனால தாராளம் இந்த படத்தை பார்க்கலாம். ஃபேமிலி எந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலன்னா அப்புறம் வேற எந்த படத்தை. ஆனால் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது டான்ஸு, கிளாமரு அப்படி எல்லாமே இருக்குது. ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் தான், வெறும் பக்தி படமா இல்லாம கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கிறேன். நல்லா இருக்கு. சூப்பர், நல்லா எதிர்பார்க்கல, நல்லா சூப்பரா, நல்லா நல்லா எல்லாமே சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு. சிவனை கல்லுன்னு சொல்றியா? யார் நீ?